இப்போ இந்த 27th சம்முக்கு உள்ள ஆன்சருக்கு வர ஃபர்ஸ்ட் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இந்த ரிவேல்யூஷன் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்லேயே வந்து ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் எது எதுன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் பண்ண சொன்னேன். அதே மாதிரி லாஸ் ஐட்டம்ஸுக்கு எல்லுன்னு சொல்லி மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் வந்து ரிவேல்யூஷன் அக்கௌண்ட்ல எங்க வரக்கூடியதுன்னா வந்து பை சைடில், அதாவது கடிசையில் தான் வரும். இப்ப கடிசையில வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா பிளான்ட் கொடுத்திருந்தாங்க. பிளான்ட்டுடைய வேல்யூ வந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 1,20,000 அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அப்ப நம்ம உடனே என்ன பண்ணோம், கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல பிளான்ட்டுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். 1,00,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அப்ப இப்போ உள்ள மதிப்பு 1,20,000, பழைய மதிப்பு வந்து 1,00,000 தான். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 20,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ். அடுத்தது பில்டிங் பார்த்தோம். பில்டிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல பில்டிங் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி அதாவது அப்ரிசியேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட்டா கொடுக்காம பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல பில்டிங்குடைய வேல்யூ பார்த்தோம். எவ்வளோ அமௌண்ட்னா 1,50,000 கொடுத்துருக்காங்க. அதில் 10% சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 15,000, 15,000 ரூபா. அப்போ ப்ராஃபிட் ஐட்டம் இருந்ததுன்னா எங்க வரக்கூடியதுன்னா கடி சைடில் வரக்கூடியது. அப்போ கடி சைடு ஓவர் ஆயிடுச்சு. இப்போ டெபிட் சைடுக்கு வரீங்க. டெபிட் சைடில் ஃபுல்லாக லாஸ் ஐட்டம்ஸ் தான் எழுத போகிறோம். லாஸ் ஐட்டம்ஸ்னா முதல்ல, அதாவது மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாக்கினுடைய வேல்யூ வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். அப்போ டூ ஸ்டாக் அக்கௌண்ட் பிராக்கெட்ல வேணா நீங்க வேணா ஓவர் வேல்யூன்னு சொல்லி போட்டுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 4,000. அடுத்தது 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இது நான் ஃபுல்லா எழுதுனா லெங்க்தியா இருக்கும். அதனால PDD ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 5%. அப்போ சண்டே டேட்டாஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல பார்க்குறேன். சண்டே டேட்டாஸ் வந்து 60,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 5% சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 3,000 ருபீஸ். அடுத்தது 2 கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 1,000 ரூபாய். அது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். அப்போ 2 கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் ஒரு 1,000 ரூபாய். இப்போ ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் 2 கடைசியில் போட்டாச்சு, லாஸ் ஐட்டம்ஸ் 3 கொண்டு போட்டாச்சு. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா கடைசியில் 35,000. அந்த 35,000 அப்படியே டெபிட் சைடில் டோட்டலில் 35,000 போட்டுக்கிட்டு இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 27,000 பேலன்ஸ் ஆகுது. இதுதான் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். யாருக்குன்னா ஓல்டு பார்ட்னருக்கு. ஓல்டு பார்ட்னர் யாரு? ஏக்கும் பிக்கும். எந்த ரேஷியோனா ஓல்டு ரேஷியோ. அப்போ நான் ஹெட்டிங் போட்டுக்கிட்டேன் பாருங்க, டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் அல்லது வெறுசா டிரான்ஸ்ஃபர் சொல்லி போட்டுங்க. ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த கண்டுபிடிச்சோம்ல 27,000 இன்டு அவருடைய ஓல்டு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 3/5. சாரி 2:1ங்க அவங்களுடைய ஓல்டு ரேஷியோ. அதனால 2/3. எவ்வளோ அமௌண்ட்டை அடிச்சு போட்டோம்னா வந்து 18,000 வருதுங்க. இன்னர் காலம் மாதிரி அதை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 27,000 இன்ட்டு 1/3. அதை ஷார்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 9,000. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்? இந்த 27,000 வரும். அம்புகுறி போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் முடிஞ்சிட்ட பிறகு நான் எங்கே வர போறேன்னா இதுக்கு அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு வந்துடுறேன். ஏன்னா கொஸ்டின்ல ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் சம்மா இருக்கிறதுனால நீங்களும் வந்து அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்றத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் 3 ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். இந்த ப்ராஃபிட் ஐட்டம்ஸ், அதாவது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல பை சைடில் போட்டோம்ல, ஒன்று பிளான்ட் ஒன்று போட்டோம். எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்கன்னா 20,000 சொல்லி போட்டிருப்பீங்க. அதே மாதிரி பை பில்டிங் சொல்லி எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பீங்கன்னா வந்து 15,000 போட்டிருப்பீங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஜேர்னல் என்ட்ரிஸ். அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ல, அதாவது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் உள்ளது சொல்ல போகும்போது ஜேர்னல் என்ட்ரிஸா கன்வெர்ட் பண்ணும் போது முதல்ல கிரெடிட் சைடில் உள்ளதை சொல்லிட்டு தான் நீங்க வந்து மேலே டாபிக் ஹெட்டிங்கை சொல்லணும். அப்ப இந்த டாபிக் ஹெட்டிங் சொல்லும் போது
முதல்ல வந்து நீங்க வந்து கடிசையில் உள்ளது எது? பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட், அது கடிசையில் இருக்கு. நீங்க ரிவல்யூஷன் அக்கௌண்ட் பக்கத்துலயே வச்சிருப்பீங்க, அதை பாருங்க. பை பிளான்ட், அப்போ நீங்க சொல்லும் போது ஜேர்னல் என்ட்ரிஸ்ல வந்து எங்க வரணும்னா அது டெபிட்ல வந்துடும். அப்போ பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட். அடுத்தது பில்டிங் அக்கௌண்ட் டெபிட், ரெண்டு தான் இருக்கு, அதனால ரெண்டு மட்டும் தான் சொல்றேன். பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட், பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட்னா 20,000. எங்க இருக்கு? இங்க மேல எழுதிருக்கங்க, இங்க பாருங்க டாப்ல பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு அமௌண்ட்னா 20,000. அடுத்தது பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு அமௌண்ட்னா பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் 15,000ங்க. இங்க வந்து 10,000 சொல்லி போட்டிருக்கேன், சாரி 15,000. எவ்வளவு அமௌண்ட்? 15,000 ரூபாய். டோட்டல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 30,000 கிடையாது, 35 சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. 35 இது 30 கிடையாது, எழுதும் போது 30ன்னு சொல்லி எழுதிடாதீங்க, இது வந்து 35. அப்ப பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் 20,000, சாரி பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட் 20,000, பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் 15,000. டு ரீவல்யூஷன் அக்கௌண்ட் எவ்வளவு அமௌண்ட்னா 35,000. கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. பில்டிங் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து டெபிட்ல வந்து 10,000 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கேன், 10,000 போட்டிருக்கேன், அது தவறு, 15,000 ரூபாய் மாத்திக்கிங்க. அடுத்தது ரெண்டாவது என்ட்ரிஸ் லாஸ் ஐட்டம்ஸ். லாஸ் ஐட்டம்ஸ்னா நம்ம 3 மார்க் பண்ணணும். அதே மாதிரி டெபிட் சைட்ல வந்து 3 எழுதிருக்கீங்க. ஒன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 ஸ்டாக் அக்கௌண்ட், அடுத்தது 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட், அடுத்தது 2 கிரெடிட்டார்ஸ். அப்ப இதுக்கு நீங்க ஜேர்னல் என்ட்ரி சொல்ல போகும்போது டாப்ல உள்ளதை சொல்லிட்டு தான் வந்து டெபிட் சைட்ல உள்ளதை சொல்லணும், 2 சைட்ல உள்ளதை சொல்லணும். அப்ப எதை ஒண்ணு நம்ம முதல்ல சொல்றோமோ அது டெபிட். அப்ப வந்து ரீவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் அதுதான் டாப்ல இருக்கு. 2 இங்கே 2 வந்துச்சு பாருங்க, கிரெடிட்ல வரக்கூடியது. 2 என்ன போட போறோம்? ஸ்டாக் அக்கௌண்ட். 2 ஸ்டாக் அக்கௌண்ட். 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட், 2 கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட் ஃபில்அப் பண்றோம் பாருங்க, கிரெடிட்ல கிரெடிட் ஜேர்னல் என்ட்ரிஸ்ல 4,000, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 3,000, அடுத்தது கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் 1,000. இதை மூணுத்தையும் கூட்டி எங்க போட்டேன்? டெபிட்ல பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட்னா 8,000. முடிஞ்சு போச்சு. இதை முடிச்சுட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் வந்து ரிவல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ், ரெண்டாவது ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ரிவல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல உள்ளதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ். முடிஞ்சு போச்சு. இதே இது டெபிட் சைட்ல வந்து ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு பாருங்களேன், அதுக்கு தனியா தான் நம்ம சொல்லணும். அப்ப சொல்லும் போது ரீவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட், 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து நம்ம ரீவல்யூஷன் அக்கௌண்ட்லயே அந்த அமௌண்ட்டை வந்து ஓல்டு பார்ட்னருக்கு வந்து ஓல்டு ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்டோம். ஒருத்தவருக்கு பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய், இன்னொருத்தருக்கு பொறுத்த வரைக்கும் 9,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 27,000. அப்போ 3 என்ட்ரிஸ் வந்து ரீவல்யூஷன் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் பார்க்க போறோம். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், சின்ன சின்ன கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்க. அப்ப நியூ பார்ட்னர் என்னன்னா கொண்டு வர்றாருன்னா, ஒன்னு கேபிட்டல் அமௌண்டா கொண்டு வராரு, இன்னொன்னு பொறுத்த வரைக்கும் பிரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்டா கொண்டு வராரு. அப்ப பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 2 C's கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல கொண்டு வரக்கூடியது 1 lakh. அதுக்கு அடுத்தது 2 ப்ரொவிஷன் சாரி பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வர்றாருன்னா 60,000 ரூபாய் கொண்டு வர்றாரு. ரெண்டுத்தையும் கூட்டி டெபிட்ல 1,60,000 முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் வந்து இந்த என்ட்ரிஸ்ல வந்து எங்க இருக்குன்னா கிரெடிட்ல இருக்கு. இது பிரிச்சு கொடுக்கும் போது ஓல்டு பார்ட்னருக்கு பிரிச்சு கொடுக்கும் போது எங்க வரும்னா டெபிட்ல வந்துடும். இப்போ 5வது என்ட்ரிஸா போட்டிருக்கேன். பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் 60,000, 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த பிராக்கெட்ல இந்த பிரிச்சு கொடுத்துருக்கும் பாருங்க. 60,000 into 2/3 எவ்வளவு அமௌண்ட்னா இவருக்கு 40,000. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் 60,000 into 1/3 எவ்வளவு அமௌண்ட்னா 20,000. அப்ப ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இந்த டெபிட் சைட்ல வந்து ஒண்ணுமே வரலன்னு சொன்னேன், ஒன்னே ஒண்ணு தவிர. என்னன்னா கடைசியா 2 பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி ஒண்ணு போட்டிருப்பீங்க, அதை தவிர பாக்கி
ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அதே இது கடைசியில பாருங்களேன், நிறைய இருக்கு. இந்த கடைசியில சொல்றதுக்கு மட்டும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கிங்க, அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிங்க. என்னன்னா, கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல நான் வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தேன் பாருங்க, லைபிலிட்டி சைட்ல. அந்த லைபிலிட்டி சைட்ல 27வது சம்ல கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல மார்க் பண்ண சொன்னதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்குன்னா, கேபிட்டல் இருக்கு. அந்த கேபிட்டல் தாங்க ஓப்பனிங் கேபிட்டல். அதை எடுத்து எழுதும் போது பை பேலன்ஸ் ப்ராடம், பை பேலன்ஸ் ப்ராடம் சொல்லிட்டு, இப்ப ஏக்கு பொறுத்த வரைக்கும் 1,80,000, பிக்கு பொறுத்த வரைக்கும் 1,50,000, சிக்கு டேஷ் போட்டுக்குங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல இது போட்டீங்கன்னா வந்து மார்க் கிடையாது. இதுக்கு இந்த ஓப்பனிங் அமௌண்ட்டை எடுத்து எழுதுறதுக்கு மார்க் கிடையாது. இதே இது அடுத்தது எழுதுறீங்க பாருங்க, பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு அவரு சி வந்து என்ன அமௌண்ட் கொண்டு வராருன்னா, அந்த கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வராரு பாருங்க. எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வராரு? 1 லேக் கொண்டு வராரு பாருங்க. இது எடுத்து எழுதிங்கன்னா இதுக்கு ஒரு ½ மார்க் போட்டுருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் கொண்டு வரக்கூடிய அமௌண்ட் 60,000 ரூபாய் பிரீமியம் ஃபார் குட்வில் இருக்கு பாருங்க. அதை தான் வந்து நாம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ்லயே வந்து என்ன பண்ணோம், அதை வந்து பிரிச்சு கொடுப்போம். ஏக்கு பொறுத்த 40,000 ரூபாய், பிக்கு பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய். அப்ப பை பிரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 40,000, 20,000. கீழே வந்து ஒரே ஒரு பார்ட்னருக்கு மட்டும்தான் பிரிச்சு கொடுத்துருது, கால்குலேஷன் போட்டிருக்கேன். ரெண்டாவதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அது அதே தான் வரக்கூடியது. ஆனால் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1/3 சொல்லி வரும். அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு அடிக்கி போட்டுருக்குது. எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. அடுத்தது கடைசியா மறக்காம இந்த ரீவல்யூஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் வந்துருந்தது பாருங்க. ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தோம் பாருங்க, ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல். மொத்தம் அமௌண்ட் 27,000 ரூபாய். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஏக்கு பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய், பிக்கு பொறுத்த வரைக்கும் 9,000 ரூபான்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருக்கோம். அது வேணா நீங்க ரீவல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல பாருங்க, அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து எழுதுங்க. இங்க ஏஎஸ் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 18,000, பிக்கு பொறுத்த வரைக்கும் 9,000, சிக்கு டேஷ். இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா வந்து 1.5 மார்க் வந்துடுது உங்களுக்கு. அவர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட், அவர் கொண்டு வர, அதாவது சி கொண்டு வரக்கூடிய பிரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறது. அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது ரீவல்யூஷன் ப்ராஃபிட் எடுத்து எழுதுறது. இப்படிதான் அந்த 6 மார்க்கை வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்படிதான் ஸ்கோர் பண்ணணும். இப்ப கடைசியில் எல்லாத்தையும் டோட்டல் பண்றீங்க. முதல்ல ஏஏ க்ளோஸ் பண்றீங்க. ஏஏ க்ளோஸ் பண்ணும் போது எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா 2,38,000 வருது. இதே அமௌண்ட்டை நான் வந்து என்னன்னா டெபிட்ல கொண்டு வந்து போட்டுக்குங்க. டெபிட்ல காட்டினா அங்கே ஒண்ணுமே இல்லை, ஆனால் டோட்டலில் மட்டும் கொண்டு வந்து காட்டுறீங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 2,38,000. அது எந்த இப்போ தெரியல உங்களுக்கு, ஆனால் வந்து அந்த ரீவல்யூஷன் அக்கௌண்ட் நடத்தும் போது அங்கே டெபிட் சைடு உங்ககிட்ட சொன்னேன். அதான் நீங்கள் வந்து அப்பயே அதை காப்பி பண்ணி வச்சிருக்கணும். இருந்தாலும் பாருங்களேன், இப்போ எவ்வளோ அமௌண்ட்னா 28,000 ரூபா உங்களுக்கு, சாரி 2,38,000 காட்டுது. அதே அமௌண்ட் வந்து மேல பேலன்ஸ், அப்ப 2 பேலன்ஸ் கேரி டவுன். அதே அமௌண்ட் 2,38,000. அதே மாதிரி பிக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது 1,79,000. அதை தூக்கி டெபிட்ல பொறுத்த வரைக்கும் 1,79,000. எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 1,79,000. அதே மாதிரி வந்து சிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 லேக் தான். அந்த 1 லேக் தூக்கி அப்படியே தூக்கி டெபிட் சைடில் போட்டு அதையே வந்து நீங்கள் 2 பேலன்ஸ் கேரி டவுன் சிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்கன்னா 1 லேக் போடுறீங்க. இப்போ அந்த டெபிட் சைடில் வரக்கூடிய அந்த இதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்க. இப்போ பாருங்களேன், டெபிட் சைடில் வரக்கூடியது, டெபிட் சைடில் வரக்கூடியதுன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் பாருங்களேன், 2,38,000. அதுக்கடுத்து 1,79,000. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் 1 லேக். இதுதான் வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு முடிஞ்சு போச்சு.